நம்ம சுந்தர்சி படம் பார்த்து பார்த்து பேய் மேலே இருந்த மரியாதையை கொண்டு வச்சு. ஆனால் என்ன 2-3 சீனு அதெல்லாம் என்னடா தூக்கி சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பேய் படம்னு நினச்சி போனேன், கடைசியில் பார்த்தா அம்மா சென்டிமெண்ட் படத்தை போட்டு ஏமாத்திட்டாங்க பஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு ஓவராலாக. அந்த படத்தில் வந்து திகிலுங்கிறத விட மெயினாக வந்து கதையை நல்லா கவனிச்சோம்னா படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜேம்ஸ் பாண்டோட ஃபஸ்ட் மூவி இன்ட்ரோடஸ் பார்த்தவங்களுக்கு வந்து அதே மூவியை திருப்பி 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 வேறு பாட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. இல்லை எல்லாமே நல்லா இருக்குது. திகில் அப்பக்கப்போ வந்து மிரட்டுறாங்க. இன்செப்ஷன் ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்தை அது அப்படியே இன்ஸ்பிரேஷன் ஆகி பேய் படம் எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஆனால் அதுலேயும் தூங்கிட்டா என்ன தட்டி எழுப்புனா எந்திரிச்சிருவாங்க, அந்த உலகத்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் வந்து திகிலுங்கிறத விட மெயினாக வந்து கதையை நல்லா கவனிச்சோம்னா படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் மற்ற பேய் படத்தை விட இந்த படத்தில் வந்து ஹாரர் மூவியில் வந்து கதை தான் மெயின் ஸ்டோரி. இதில் வந்து கதை வந்து இது வரைக்கும் எந்த படத்துலையும் வராத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, லாஜிக்கோடு நல்லா எடுத்திருக்காங்க. அதான் திகில் கம்மியாக இருந்தாலும் கதை ரொம்ப நல்லா இருக்குது. கதையை கவனிச்சோம்னா எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்சீரியஸ் வந்து பேய் படம் அப்படின்ற கான்செப்டில் வராதுண்ணே. அது வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் இன்சீரியஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி தான் வருது. அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு 2 சீன் மட்டும் தான் கொஞ்சம் ஹாரர் மாதிரி. அடுத்து ஃபுல்லாமே வந்து இந்த நிகழ உலகம், அந்த உலகம், அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான் வரும். பேய் படம்னு பெருசாக எதிர்பார்த்து வர வேணாம், அதை ஏமாற்றம் தான் வரும். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய 3-4 ஜம்ப் ஸ்கேர்ஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப கான்வர்சேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஆமாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் இருக்குது. எல்லா பேயும் காட்டிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பேயை மொக்காயான மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஆமாம், ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஜம்ப் ஸ்கிரீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் என்கேஜிங்காக இல்லை, அதுதான் பிரச்சனையே. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லவே இல்லை. ஆமாம், இப்போ ஜேம்ஸ் பாண்டோட ஃபஸ்ட் மூவி இன்ட்ரோடஸ் பார்த்தவங்களுக்கு வந்து அதே மூவியை திருப்பி 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 வேறு பாட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. மற்றபடி ஆனால் ஃபேமிலியோடு பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இல்லை எல்லாமே நல்லா இருக்குது. திகில் அப்பக்கப்போ வந்து மிரட்டுறாங்க. இல்லை நல்லா தான் ப்ரோ இருந்தது, பாருங்கள். இல்லை போய் சொல்கிறேன். ஓகேவா? இன்சீரியஸ் படம் பார்க்குறதுக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. 2-3 சீன் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே சீன்ஸ் தான் படத்துலேயே இருந்துச்சு. ஆனால் என்ன 2-3 சீனு அதெல்லாம் என்னடா தூக்கி சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பேய் படம்னு நினச்சி போனேன், கடைசியில் பார்த்தா அம்மா சென்டிமெண்ட் படத்தை போட்டு ஏமாத்திட்டாங்க பஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு ஓவராலாக. பிசாசு பேய் தனி, அம்மா தனி, அம்மா வருவாங்க, பேயும் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்க, பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஓவராலாக. ஒரு 1.25 மணி நேரம் படத்தில் நீங்கள் இங்கிலீஷ் படம்னாலே அதான் ட்ரெய்லரில் காட்டுறது தான் உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பேய் படம் வேணுமா, பேய் படம் இருக்குது. அம்மா படம் வேணுமா, அம்மா படம் இருக்குது. எல்லாமே இருக்குது, போய் பார்க்கலாம். பெருசாக கனெக்ஷன்லாம் இல்லை, லைட்டாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த இதை நாங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணோம், இதில் இப்படி ஓப்பன் பண்ணி நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நீ ஒரு கொரியர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக கனெக்ஷன்ஸ் இருக்காது. இண்டிவிஜுவல் படமாக தான் இருக்கும். போனது சின்ன ஒன் லைன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. கொரோனா டயத்துக்கு முன்னாடி எல்லாமே இந்த இன்சிடியஸ், பெட் செமெட்ரி அப்படின்னு நிறைய படங்களை பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் இது அதோட செகண்ட் பார்ட்டாக இருக்கும்னு வந்தோம். ஆனால் நல்லா தான் இருந்தது, அந்த டோர்லாம் காட்டுறது. ஆனால் என்ன, இது கொஞ்சம் நம்ம சுந்தர்சி படம் பார்த்து பார்த்து பேய் மேலே இருந்த மரியாதையை கொண்டு வச்சு, பேய்னா அழகாக தான் இருக்கும், சாங்கை வச்சு அம்மன் சென்டிமெண்ட்லாம் புகுத்தி நம்ம ஊருக்காரையும் கெடுத்து. லாரன்ஸ் இருக்காப்புல, அவர் இன்னும் 5 பாட்டு அப்படின்னு எடுத்து பேய் மேலே இருந்த மரியாதையை போச்சு. ஆனால் இதில் எப்படின்னா பேய், அதாவது அவங்க உலகத்துக்கு போய் பேய் ஒன்றா கூட்டி வர்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போது நல்ல த்ரில்லிங். ஆனால் எடுத்திருக்காங்க சொந்தக்காரங்க கூட்டிக்க, அது ஏதோ ஆடி அமாவாசைக்கு திருவிழாக்கு போன மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டா மொத்தமாக 4-5 பேராக வராங்க, வந்து இறங்குறாங்க, திடீர்னு எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு ஒரே காமெடியை கலந்த ஒரு இது. இன்செப்ஷன் ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்தை அது அப்படியே இன்ஸ்பிரேஷன் ஆகி பேய் படம் எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஆனால் அதுலேயும் தூங்கிட்டா என்ன தட்டி எழுப்புனா எந்திரிச்சிருவாங்க, அந்த உலகத்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் கிரெடிட் கொடுக்கணுக்கான இன்னுன்னு அதை சேர்த்துட்டாங்க போல. இன்செப்ஷன் இன்ஸ்பிரேஷன் ஆகி இன்ஸ்டிடியூஸ் எடுத்தாச்சு அப்படின்னு. அது நல்லா எடுத்திருக்கேன். அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். கனவு உலகத்தில் போய் அவங்கள கூடிய ஒரு பேயை பல விதத்தில் காட்டினா தமிழ் சினிமாவில் எல்லாரும் ஒரே ஒரு பேயை தான் வச்சுருப்பாங்க. அதை அடிக்கடி இன்ட்ரோல் வரைக்கும் காப்பாற்றுவாங்க. இதுக்கு மேலே இது பண்ணால் ஆடியன்ஸ் அலறிடுவாங்கன்னு கிளைமேக்ஸில் காட்டி படத்தை முடிச்சுருவாங்க. இதில் பேயாவே காட்டிட்டு மனுஷங்க 4-5 சீனில் மட்டும்தான் காட்டுறாங்க. அப்போது ஒரு போலீஸ் கேரக்டர் வந்துச்சு, அதை தட்டி எழுப்புற மாதிரி, அவங்கள எழுப்பி மறுபடியும் இந்த உலகத்துக்கு கூட்டி வர மாதிரி. அப்போது நல்லா இருக்குது. எனக்கு சுந்தர்சிலாம் இந்த பார்த்தாருன்னா அரண்மனை 5க்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
தூங்க வச்சு யாராச்சும் தூங்க வச்சு ஊரில் இருந்து அம்மன் முருகன் இன்னும் அவருக்கு எந்தெந்த கடவுள் வேணுமோ அந்த கிளைமேக்ஸை சொருகிடுவாப்புல. அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் இந்த படத்தெல்லாம் பார்ப்பேன். 2 பேரும் சேர்ந்து ஒரே பார்த்தோன்னா 2ஐயும் சேர்த்து 5 பாட்டு எதுக்கு எடுத்துக்க, ஒரே பாட்டை 2ஐயும் கம்பைன் பண்ணி மல்டிவர்ஸாக மாற்றிக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. அந்த இன்சிடியஸ் நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். இங்கிலீஷில் பார்த்தப்போ புரியலை. ஆனால் பேய் படம் எப்படி பார்த்தாலும் புரிஞ்சிடும், லாங்குவேஜ்லாம் தேவையில்லை அந்த மாதிரி. ஆனால் இது நல்லா மேக்கிங் நல்லா எடுத்திருக்காங்க. ஈவில் டெட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடூரமாக, ஆனால் அது ரொம்ப ஒமட்டுற மாதிரி ஒப்பாத சீனாக வச்சுருப்பாங்க. இதில் ஒரு பல்லு பிடுங்குற சீன் ஒன்று வச்சுருந்தாங்க, அதை ட்ரெயிலரில் காட்டினாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இது கிளம்பி வயசான நடந்து போனால் கூட நமக்கே பயமாக இருக்குது, இவங்க மனுஷங்களா பேயா அப்படின்ற மாதிரி. ஒரு நார்மலான சுந்தர்சி ஹாலிவுட்டில் போய் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிரிச்சுட்டு பேய் படத்துக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு குபீர்னு இருந்துச்சு. சிரிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு சீனுமே. பேய் வர்ற சீன்னா என்னடா இது பேய் நம்ம பார்க்காத பேயன்ற மாதிரி உட்காந்து சிரிச்சு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு படம் தான். ஆனால் வந்தால் குழந்தைங்க தான் பயப்படும், குழந்தைய கூட பயப்படாது. என்னங்க இந்த சீனில் நம்ம பார்த்ததே இல்லையான்ற மாதிரி தான் குழந்தை ஈஸம். ஆனால் நல்லா இருக்குது படம், நல்லா எடுத்திருக்காங்க. அப்போது சுந்தர்சி ராகவா லாரன்ஸ் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு புதுசாக ஒரு படங்க எடுங்க. எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் செத்தா பேயா தான் மாறுவாங்கடா, மனுஷன் தூங்குனா பேயா மாறுற மாதிரியெல்லாம் படம் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோவாலாம் எதுவும் இல்லை, ட்ரெய்லர் நார்மலாக தான் எப்பயும் போல். நல்லா தான் போகுது, 1.5 மணி நேரம் நல்லா தான் போகுது. மியூசிக் அவ்வளோவாலாம் இல்லை, ஹாரர் அவ்வளோவாலாம் படம் கிடையாது. பேய் வேர்ல்டுக்கும் இப்போ உள்ள வேர்ல்டுக்கும் மாற்றி கூட்டு போகிறாங்க, அவ்வளோ வேறு எதுவும் படம் கிடையாது.